உங்களிடத்துல பேச விரும்புகிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் உள்ளான மனுஷன், இன்னர் மேன். என்ன பாஸ்டர் உள்ளான மனுஷன்? நமக்கு எல்லாருக்கும் ஆவி, ஆத்துமா, சரீரம். புறமான மனுஷன் யாரு? சரீரமாகிய இந்த உடல் புறமான மனுஷன். பாஸ்டர் எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நாங்க ஏன் சொந்தக்காரா இருக்க மாட்டோம்? அதை எங்களால சுதந்திரிக்க முடியவில்லை. வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் தூரமாவே இருக்குதே பாஸ்டர், எங்க வாழ்க்கையில பார்க்க முடியலன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் சிலது உண்டு. அதை சரியான முறையில சரியாக கர்த்தர் விரும்பினபடி செய்வீர்களானால் எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் சொந்தக்காரராய் நீங்கள் மாற முடியும். அததான் பவுல் சொல்றாரு, புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பதை தான் பரலோகத்திலிருந்து உன்னை பார்க்கப்படும். இந்த புறமான மாம்சம், புறமான காரியம் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த சரீரத்தில் இருக்கிற காரியம் என்னென்னலாம் நமக்கு இருக்கோ அதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. நமக்குள்ள இருக்கிற இது நம்முடைய உள்ளான மனுஷன் மாத்திரம்தான் நித்தியமானவன். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களை இயேசுவை கொண்டு எழுப்பி எங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை, அதாவது கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் எழுப்பி நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவை எங்கிருந்து எழுப்பினாரு? மரணத்தை ஜெயிக்க வைத்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அப்ப நாம் மரித்தாலும் நம்மையும் உயிரோடு எழுப்புவார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினாரோ அதே போல நம்மையும் எழுப்புவார். வாசிங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. வாசிங்க 16. ஆனபடியினாலே we do not faint, நாம சோர்ந்து போகிறவர்கள் அல்ல. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த காலை வேளையில நான் உங்களிடத்துல பேச விரும்புகிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் உள்ளான மனுஷன், இன்னர் மேன். உள்ளான மனுஷனை குறித்து உங்களிடத்துல பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் என்ன பாஸ்டர்? உள்ளான மனுஷன், உள்ளான நமக்கு எல்லாருக்கும் ஆவி, ஆத்துமா, சரீரம், 3 விதமான காரியங்கள் உண்டு. இன்னர் மேன் அண்ட் தி அவுட்டர் மேன். வெளிப்புறமான தோற்றம், உள்புறமான தோற்றம். ஹல்லேலூயா. அந்த 16 வாசிங்க அழகா. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. அங்க பவுல் சொல்றாரு, ஆனபடினாலே நான் சோர்ந்து போகிறதில்லை, நாம சோர்ந்து போகிறதில்லை, நான் சோர்ந்து போக மாட்டேன், நீங்களும் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. சோ நீங்க இதை அழகா எப்படி படிக்கணும்னா, எங்கள் புறமான மனுஷன், புறமான மனுஷன் யாரு? சரீரமாகிய இந்த உடல் புறமான மனுஷன். ஹல்லேலூயா. பாஸ்டர் எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நாங்க ஏன் சொந்தக்காரா இருக்க மாட்டோம்? ஆண்டவர் உங்களை ஏதோ பரலோகத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படி உங்களை அழைக்கவில்லை. பரலோகத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, பூலோகத்திலும் ஆசீர்வாதமா இருக்கும்படி தான் உங்களை அழைத்திருக்கிறார். அதை எங்களால சுதந்திரிக்க முடியவில்லை. வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் தூரமாவே இருக்குதே பாஸ்டர், எங்க வாழ்க்கையில பார்க்க முடியலன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் சிலது உண்டு. அதை சரியான முறையில சரியாக கர்த்தர் விரும்பினபடி செய்வீர்களானால் எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் சொந்தக்காரராய் நீங்கள் மாற முடியும். அப்போ புறமான மனுஷனானது அழிந்தும், புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம 2 விதமான ஆட்களை கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 2 விதமான காரியத்தை கொண்டிருக்கிறோம். ஒன்னு புறமான மனுஷன், இன்னொன்னு உள்ளான மனுஷன். ஆவி, ஆத்துமா, சரீரம். சரீரம் புறமானது, ஆவி உள்ளானது. உள்ளான மனுஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். புறமான மனுஷனை பார்க்கிலும் உள்ளான மனுஷன் தான் ரொம்ப முக்கியம். இந்த புறமான மனுஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்புற இருக்கிற சரீரம், நம்முடைய தோற்றம்,
நம்முடைய தாளந்துகள், நம்முடைய ரெபுடேஷன்ஸ், நம்ம யார் என்பதை சொல்லுவதெல்லாம் புறமான மனிதர்கள். ஹல்லேலூயா. புறமான காரியம் என்னென்ன? சரீரம், நம்முடைய வெளி தோற்றம், நாம யோசிக்கிற காரியம், நாம எதெல்லாம் வெளிப்புறமா நமக்கு காணப்படுகிறதோ அதெல்லாம் புறமான காரியம். உள்ள இருக்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆவி, நம்முடைய இருதயம், நம்முடைய மனசாட்சி, நாம் யார் என்று நாம் அறிந்து கொள்வதெல்லாம் உள்ளான காரியம். அல்லேலூயா. சோ உள்ளான மனுஷன், புறமான மனுஷன். புறமான மனுஷன் சரீர ரீதியாய் காணப்படுகிற, அப்பியரன்ஸ் ரீதியாக காணப்படுகிற எல்லாம் புறமானது. உள்ளானது எதுவென்றால் நம்முடைய இருதயம், நம்முடைய மனசாட்சி, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, இது எல்லாம் உள்ளான மனுஷன். அததான் பவுல் சொல்றாரு, புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. வாசிங்க 1 சாமுவேல் 16:7. இங்க சாமுவேலை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, நீ இவனுடைய முகத்தை, இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. சோ ஏன் பாஸ்டர் நீங்க உள்ளான மனுஷனை பத்தி எடுக்கிறீங்க? இன்னர் மேன் என்ன அவசியம், எதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமா, ஏன் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, உள்ளான மனுஷன் ஏன் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது என்றால், பரலோகம் ஒருவனை பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, பரலோகத்திலிருந்து தேவனுடைய கிருபையோ, தேவ ஆவியானவர் உங்களை பார்க்கும் பொழுது, உங்களையோ, உங்களுடைய சரீரத்தையோ, உங்களுடைய பலத்தையோ, உங்களுடைய சரீரபூர்வமான காரியத்தை பரலோகம் பார்க்காது. சாமுவேல் அவனை பார்க்கும் பொழுது அவனுடைய முகத்தையும், அவனுடைய சரீரத்தையும், அவனுடைய வளர்ச்சிகளையும், அவன் தோற்றத்தையும் பார்க்கிறான். ஆனால் தேவன் குறுக்கிட்டு சொல்றாரு, சாமுவேலே, ஆசாரியனாகிய சாமுவேலே, நீ அவனுடைய முகத்தை பார்க்காதே, அவனுடைய சரீரத்தை பார்க்காதே, அவனுடைய வெளிப்புறமான மாம்சத்தை பார்க்காதே. வாசிங்க. ஹல்லேலூயா. As your style, நீ அவனை பார்க்கும் பொழுது அவனுடைய அழகிற்கும், அவனுடைய வடிவிற்கும், அவனுடைய பலத்திற்கும், அவனை பார்க்கிற திறமைக்கும் நீ அவன் செலக்ட் ஆயிடுவான்னு நினைச்சிருப்ப. ஆனா நான் சொல்றேன், அவன் ரிஜெக்டட். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அவன் ரிஜெக்டட். ஏனென்றால் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். ஹல்லேலூயா. பரலோகம் will not see your body. பரலோகம் will not see your richness. பரலோகம் will not see your wealth. நீ பெரிய பணக்காரனா, வண்டி வச்சிருக்கியா, நீ வெளிப்புறமா எவ்வளவு அழகாக தோன்றுகிறாய், உன்னுடைய அழகு என்ன, அறிவு என்ன, உன்னுடைய திறன் என்ன என்று பரலோகம் உன்னை பார்க்காது. பரலோகம் உன் மனிதர்கள் பார்த்து இவன் இப்படிதான் கணக்கு போடுறபடி பார்க்காது. பரலோகம் உன்னை எப்படி பார்க்கணும்னா, மனுஷன் முகத்தை பாரான். வாசிங்க. ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறவன், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பதை தான் பரலோகத்திலிருந்து உன்னை பார்க்கப்படும். அங்க சாமுவேல் ஒரு ஆசாரியன், தேவ மனுஷன். ஒரு தேவ மனுஷனுக்குள்ளேயே அந்த ஆவி இருக்கிறது. என்ன ஆவினா? வெளிப்புறத்தை காண்கிற ஆவி. நிறைய நேரத்தில் வெளிப்புறத்தை பார்ப்போம். 10 பேர் இருக்காங்கன்னா அதுல யாரு பெஸ்டா இருக்கிறா, யாரு நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறா, யாரு அழகா இருக்கிறா, யாரு திறன்பட இருக்கிறா, யாரு நல்லா பேசுவா, யாரு அப்படி இருப்பா, இப்படி இருப்பான்னு வெளிப்புறத்தை மாத்திரம் பார்த்து கணக்கிடுகிற நாம், அதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிரும். இந்த புறமான மாம்சம், புறமான காரியம் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ இந்த வெளிப்புற, இந்த சரீரத்தில் இருக்கிற காரியம், அவர் பாடி, அப்பியரன்ஸ், டேலண்ட்ஸ், திறன்பாடு, இந்த என்னென்னலாம் நமக்கு இருக்கோ அதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற இருதயம், மனசாட்சி, ஆவி, ஆத்மா, சரீரம், இதுதான் நித்தியமானது. இட் இஸ் எட்டர்னல். எது? நம்முடைய உள்ளான மனுஷன் மாத்திரம்தான் நித்தியமானவன். வாசிங்க எபேசியர் 3:16. நீங்கள் ஆவியினாலே உள்ளான மனுஷனில், ஹல்லேலூயா, பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆவியினால உள்ளான மனுஷல பலப்படணும். பாஸ்டர், சாப்பிட்டா நமக்கு சரீரபூர்வமான பலன் கிடைக்கும். உள்ளான மனுஷன் எப்படி பலப்பட முடியும்? ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் எப்படி பலப்பட முடியும்? இப்போ நம்ம இந்த 2 கொரிந்தியர் 4:16 படி புறமான மனுஷனானது அழிந்தும், புரியுதா? 2 விதமான மனுஷன் அங்க பாக்குறோம். புறமான மனிதன், உள்ளான மனுஷன். அப்போ புறமான மனுஷன் பெரிஷபிள், அழிவுக்கு உண்டானவன் தான் புறமான மனுஷன். புதிதாக்கப்படுகிற உள்ளான மனுஷன் அழியாமையை தரித்துக் கொள்ளுகிற
உள்ளான மனுஷன். இப்போ இந்த அவுட்டர் மேன், அதாவது இந்த புறமான மனுஷன் கேன் இம்ப்ரெஸ் பீப்புள். அதாவது வெளிப்புறமான மனிதன் இன்னொரு மனிதனை ஒன்லி அவுட்டர், அதாவது வெளியில இருக்கிற புறமான மனுஷன் தான் இன்னொரு புறமான மனுஷனை கவர முடியும், அவனை புகழ முடியும், அவனை பார்த்து ஏதாவது ஒன்று அவனுக்கு அட்ராக்ஷனா பண்ண முடியும், ஒரு ப்ளீஸ்க்குள்ள போக முடியும். அல்லேலூயா. ஆனா உள்ளான மனுஷன் தான் கர்த்தரை புகழ முடியும், எந்த மனுஷனையும். அல்லேலூயா. வெளிப்புற தோற்றங்கள் மனிதர்களை கவர் பண்ணும், உள்ளான மனுஷன் தான் கர்த்தரை கவர் பண்ணும். அவுட்டர் மேன் கேன் இம்ப்ரெஸ் மேன், ஒன்லி இன்னர் மேன் கேன் ப்ளீஸ் காட். உள்ளான மனுஷன் தான் கர்த்தரை புகழ முடியும். வெளியில இருக்கிறவங்க பயங்கரமா அப்படியே நம்ம என்னென்னலாம் பண்ணாலும் அது வெளியில இருக்கவங்களுக்கு தான், கர்த்தர் அதுல பிரியப்படவே மாட்டார். இப்போ உள்ளான மனுஷன் வெளிப்புற மனுஷன் இதெல்லாம் நாங்க பாக்குற பாச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மரம் நல்ல அழகா கனி கொடுக்கிற மரமாய், நல்ல செடிகள் நிறைந்த மரமாய், நிழல் கொடுக்கிற மரமாய், அநேகருடைய பார்வையில நல்ல வளமான மரமாய் காணப்பட வேண்டும் என்றால் அதோடைய வேறு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரொம்ப ஈஸியான எளிமையான ஒரு வழியில உங்களுக்கு உள்ளான மனுஷன் வெளிப்புற மனுஷனை எக்ஸ்பிளைன் பண்ண வேணா, இதான் ஒரே வழி. அந்த மரம் உடைய வேர் எங்க இருக்கும்? வெளியில இருக்குமா உள்ள இருக்குமா? எந்த மரத்துடைய வேறையாச்சும் வெளியில எங்கேயாவது பொழுதுன்னு வெளியில வரும், அடங்காத மரம். அதை பத்தி நமக்கு நல்ல ஒரு மரம் அடியில நல்ல வேர் ஊன்றி நின்று இருக்கும், நல்ல சாரம் நிறைந்து தண்ணீர் நிறைந்து நல்ல வளமாய் அந்த மரத்தை பாதுகாப்பார்களானால் அதோடைய பலன் எங்கு தெரியும்? மரத்துடைய டாப்ல தெரியும். நல்ல கிளைகள் வலுவானதாய், இலைகள் நல்ல பச்சை பசேர் என்று நல்ல பலமுள்ளதாய், நல்ல கனிகள் கொடுக்கிற மரமாய் அந்த மரம் காணப்பட வேண்டும் என்றால் வேர்கள் நல்ல நல்ல ஒரு கனமான வேரா இருக்கணும். அப்போ அந்த மரம் வெளிப்புறத்திலே அழகா இருக்க வேண்டும் என்றால் எப்படி வேர்கள் ஸ்ட்ராங்கா பலமா இருக்க வேண்டுமோ அதே போல நாம் வெளியிலே நல்ல கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். If your inner man is not getting renewed, உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படவில்லை என்றால் உன்னுடைய வெளிப்புற தோற்றம் அழகா இருக்க வாய்ப்பே இல்லை. பழமொழியில சொல்லுவாங்களே, அகத்தின் அழகு. அல்லேலூயா. அப்போ வேறு அழகா இருந்தால், வேறு சிறப்பானதா இருந்தால் மரம் அழகா இருக்கும். எவ்வளவு அழகான மரம், சூப்பர் ஹைட் அண்ட் வெயிட் நல்லா இருந்தாலும் கூட வேர்ல சார் இல்ல, வேர்ல ஆவி இல்ல, வேர்ல பலன் இல்லை என்றால் மரம் பலமாய் காணப்பட முடியாது. வாட் எவர் இஸ் ஹிடன், மறைக்கப்பட்டிருக்கிற காரியம் பலமாய் இருந்தால் தான் வெளிப்புறமான காரியம் அழகா இருக்கும். உள்ளுக்குள்ளே அழகில்லை என்றால் வெளியிலேயும் அழகு. அல்லேலூயா. அந்த மரம் அழகா வெளில வேரெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போய் வேறு செத்து போய் மரம் மாத்திரம் அப்படியே நிக்குது வச்சுக்கோங்க. என்ன இதுல இலையே வரலையே, நம்ம போய் அந்த இலையை ஒண்ணு ஒண்ணா பெயிண்ட் அடிச்சு அந்த மரத்தை அழகுபடுத்தி நிக்க வைக்கலாம்னு நான் என்னதான் நினைச்சாலும் அந்த வேற இருக்கிறதெல்லாம் மறைச்சி 4 முட்டு கொடுத்து இந்த சைடுல ஒரு கொம்பு, அந்த சைடுல ஒரு கொம்பு, இந்த சைடுல கொம்பு ஒரு முட்டு கொடுத்து நிக்க, ஃபுல்லா பெயிண்ட் வச்சு கிரீன் வச்சு எல்லாம் நிக்க வச்சாலும் புயல் காத்து அடிச்சதுன்னா மரம் சாஞ்சிடும். இன்னர் மேன் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். உள்ளான மனுஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னா இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். உள்ளான மனுஷன் தெளிவா இல்ல, உள்ளான மனுஷன் பலமா இல்ல, உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படவில்லை என்றால் வெளிப்புற மனுஷன் சோர்ந்து போய் விடுவான். அந்த வசனம் ஸ்டார்டிங்கே சொல்றது பாருங்க, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது ஏன்னா புறமான மனுஷன் மரித்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுனால நாங்க ஒரு நாளும் சோர்ந்து போகவே. சோ வெளிப்புறம் இருக்கிற அழகை பேணி காப்பதை விட உள்புறம் இருக்கிற அழகை பேணி காப்பது தான் நலம். இப்போ இந்த அவுட்டர் மேன், இந்த புறமான மனிதனை குறித்து நிறைய காரியங்கள் எடுக்க முடியும். யார் எது புறம்பு, எது நம்ம புறம்பாக இருக்கிறோன்றத நிறைய அது குறித்து நிறைய சொல்ல முடியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும் எது புறமான மனிதன். நீங்க எதுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்றீங்களோ, எதை நீங்க முக்கியத்துவப்படுத்தி நீங்க எதை வளர்க்குறீங்களோ அதுதான் வளரும். நீங்க அந்த வேருக்கு தண்ணியே ஊத்தாம, அந்த வேருக்கு எந்த விதத்திலையும் அந்த வேர் வளருவதற்கோ பலனடைவதற்கோ எந்த காரியத்தையும் பண்ணாம மரத்தை மாத்திரம் நல்லா தூசி தட்டி துணியை வச்சு தொடச்சினே இருந்தீங்கன்னா மரம் வளருமா? உள்ள இருக்கிற வேருக்கு தேவையான தண்ணீரையோ அதுக்கு பலமான காரியத்தையோ இல்ல உரத்தையோ அதற்கு தேவையான எந்த பலத்தையும் நீங்க கொடுக்காம மரத்தை நல்லா வார்னிஷ் பண்ணி பெயிண்ட் அடிச்சு நல்லா அழகா அந்த சிலையெல்லாம் தொடச்சி வச்சா அந்த மரம் நிக்குமா? எவ்வளவுதான் நம்ம பெயிண்ட் அடிச்சு தொடச்சி வச்சாலும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இலையெல்லாம் உதிர ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்கா கிளையெல்லாம் காய ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள் கழிச்சு காஞ்சு போயெல்லாம் உடைய ஆரம்பிக்கும், மரமே நிலையற்று நிற்கும். அப்போ உள்ளான மனுஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ளான மனுஷன் தினம் டெய்லி ப்ராசஸ். நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய சரீரம் ரட்சிக்கப்பட்டதா இல்ல உன்னால மனுஷன் ரட்சிக்கப்பட்டதா? அப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பது ப்ராசஸா இல்ல ஆல்ரெடி முடிஞ்சிச்சா?
சோ கர்த்தர் அவர் ரத்தம் சிந்தின உடனே நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது. அவருடைய ரத்தம் நம்மை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து விட்டது. ஆத்துமா நம்முடைய ஆவி அனுதினமும் புதிதாக்கவும் படுகிறது. சரீரம் எல்லாவற்றையும் அனுசரித்துக் கொண்டு முடிவு பரியந்தம் நிலை நிற்குமாகில் சரீரமும் ரட்சிப்புக்குள்ள வரும். இல்லை என்றால் ஆவி மாத்திரம் போவோம், சரீரம். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ள உங்களுக்கு 1,00,000 வருஷம் ஆகும். ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் விட்டுட்டு நான் வெறும் உள்ளான மனுஷனுக்கு மாத்திரம் உங்களுக்கு உள்ளான மனுஷனுடைய ரட்சிப்பு, ஆவியோடைய ரட்சிப்பு, ஆத்மாவுடைய ரட்சிப்பு, மாம்சத்துடைய ரட்சிப்பு, 3 விதத்துக்கும் தனித்தனியா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உண்டு. அல்லேலூயா. அதை ஒரு ஸ்டடீஸ்ல நம்ம பார்ப்போம். ஆனா இப்போ நம்ம தேவையானது புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன். அல்லேலூயா. இப்போ the identity, அடையாளம். பாஸ்டர், இந்த உள்ளான மனுஷனை எப்படி நாங்க அடையாளம் காணுவது? எப்படி நாங்க உள்ளான மனுஷன் இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஹல்லேலூயா, உங்களுடைய உள்ளான மனுஷனுடைய ஐடென்டிட்டி என்னன்னா, அடையாளம் என்னன்னா, முதலாவது உங்க உள்ளான மனுஷன் புது சிருஷ்டியாக காணப்படுகிறது. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே அடிக்கடி இந்த வசனம் சொல்லுவோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா காணப்படுகிறான். ஆனா நம்ம புது சிருஷ்டியா இருக்கணுமான்னு கேட்டா கிடையாது. ஒருவனுடைய உள்ளான மனுஷன் எப்படின்னா, எப்போ ரட்சிக்கப்படுகிறீர்களோ, எப்போ தேவனை ஏற்றுக்கொண்டீர்களோ, அப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்க உள்ளான மனுஷன்ல புதிய சிருஷ்டியா, நியூ கிரியேஷனா மாறிடுறீங்க. உங்களுடைய உள்ளான மனுஷன் பலமா இருந்தால் நீங்க பலமா இருப்பீர்கள். உங்க உள்ளான மனுஷன் பழைசா இருந்தா நீங்க பழைசா இருப்பீங்க. உங்க உள்ளான மனுஷன் புதிய சிருஷ்டியா இருந்தால் நீங்களும் புதிய சிருஷ்டியா இருப்பீர்கள். அதாவது டைரக்டாவும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு நான் சொல்லலாம், டைரக்டாவும் நீங்க குணமாவீங்கன்னு சொல்லலாம். ஆனா அதெல்லாம் உங்களை குணப்படுத்தும், சுகப்படுத்தும் கர்த்தருடைய வல்லமையில. ஆனா நிக்க மாட்டீங்க, காத்துல விழுந்துருவீங்க. நீங்க உண்மையாவே சோர்ஸ் ஆஃப் ஆசீர்வாதம், எங்க இருந்து நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், எப்படி நடக்குது, கர்த்தர் எப்படி உங்களை இப்படி கொண்டு போகிறார்ன்ற காரியத்தெல்லாம் நீங்க கற்றுக்கொண்டால் தான் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள பாத்திரமா மாற முடியும். அல்லேலூயா. The inner man is so important. உள்ளான மனுஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது புது சிருஷ்டியாய் காணப்பட வேண்டும். இப்போ உள்ளான மனுஷன் பழைய சிருஷ்டியா இருந்தா உங்க முகம் எப்படி இருக்கும்? இந்த உள்ளான மனுஷன் அப்படியே நீங்க உலகத்துக்குள்ள கலந்து, உலகமே உங்க வாழ்க்கையில பழைய அந்த சிருஷ்டிக்குள்ள உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்குமே, ஆனால் உங்க முகமோ உங்க ஜீவியம் எப்படி இருக்கும்? அந்த உள்ளக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள உள்ளான மனுஷனுடைய அடையாளம் என்னவென்றால், அந்த உள்ளான மனுஷன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறது. இட் இஸ் a நியூ கிரியேஷன். அந்த ஆவி ரட்சிப்புக்குள்ளே வரும் பொழுது, அந்த அகத்திலே, அந்த இருதயத்திலே, அந்த உள்ளத்திலே புதிய ஒரு பார்வை பிறக்கும் பொழுது உங்களுடைய முகமும் புதிய சிருஷ்டிக்குள்ள மாறுகிறது, உங்களுடைய ஜீவியமும் புது சிருஷ்டியாய் மாறுகிறது, ஆவி ஆத்மா சரீரம் யாவும் புது சிருஷ்டியாய் மாறுகிறது. வாசிங்க 1 பேதுரு 3:4. ஹல்லேலூயா. சோ புறமான மனிதன், உள்ளான மனிதன். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷன் என்னவா இருக்கிறானோ அப்படிதான் வெளியான மனுஷன் காணப்படுறான். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், உள்ளத்திலே நல்லவனானவனே, உள்ளத்திலே நன்மையானவனே, உள்ளத்துல படசு இருந்தா முகத்துல படசு, உள்ளத்துல அழுக்கு இருந்தா முகத்துல, உள்ளத்துல என்ன இருக்குதோ அதுதான் புறம்பே காணப்படும். அப்போ உள்ளத்திற்குள்ள என்ன இருக்கிறதோ அதுதான் நீங்களாகவே. அப்போ உள்ளத்துல முதலாவது இந்த உள்ளான மனுஷன் புதிய சிருஷ்டியாக காணப்படுகிறான். இரண்டாவது வாசிங்க, சாந்தமும் ஹல்லேலூயா. Who is inner man? யார் இந்த உள்ளான மனுஷன்? அவருடைய அடையாளம் என்னன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல் அடையாளம் அவருடைய புதிய சிருஷ்டி. இரண்டாவது அடையாளம் who is he அப்படின்னா, வாசிங்க அந்த வசனம். இப்போ இந்த வசனத்தை எல்லாம் கேட்டீங்க, இதுல எது உள்ளான மனுஷன் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சாந்தமும் அமைதலும். அப்புறம் சாந்தமும் அமைதலும் ரெண்டாவதுங்க. உள்ளான மனுஷனுடைய அடையாளம் என்னன்னா புது சிருஷ்டி. ரெண்டாவது இருதயத்துல மறைந்திருக்கிற குணம், ஹிடன் ஹார்ட். இருதயத்துல ஒரு குணம் மறைஞ்சிருக்குது, அதுதான் உள்ளான மனுஷன். அல்லேலூயா. நம்ம எது அப்படின்னு பார்க்கல, அந்த மனுஷன் யாருன்னு பார்த்துட்டு இருக்கோம். யார் அந்த மனுஷனா? புது சிருஷ்டி.
இரண்டாவது அந்த உள்ளான மனுஷன் யாருன்னா இருதயத்துல மறைந்திருக்கிற குணம். யூ cannot see. உள்ளான மனுஷனை யாராலையும் பார்க்க முடியாது. கர்த்தர் வெளிப்புறமா இருக்கிற எந்த மனுஷனையும் பார்த்து எடை போறது கிடையாது. கர்த்தர் பார்ப்பது உள்ளான மனுஷனை தான். இந்த உள்ளான மனுஷனை நீங்க பலப்படுத்தி வச்சா மட்டும்தான் கர்த்தர் கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீங்க வெளிப்புறம் ஃபுல் எல்லாத்தோடைய உங்களுடைய ஸ்ட்ரென்த், திறமை எல்லாத்தையும் நீங்க வெளிப்புறமான இந்த மாம்சத்துக்கு கொடுத்துட்டே இருங்க. எப்படி கொடுத்துட்டே இருங்க. வெளிப்புற சரீரம் மாத்திரம் தான் வளரும், உள்ளான மனுஷன் வளரவே. வெளிப்புற தோற்றத்துக்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறீர்களோ அதை விட அதிகமாக உள்புற தோற்றத்துக்கு பிரயாசப்பட்டால் தான் ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். அதே வசனம் 4வது வசனம், அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள. ஹல்லேலூயா. சோ இந்த உள்ளான மனுஷன் யாருன்னா இஸ் a spirit, ஒரு ஆவி. இந்த உள்ளான மனுஷன் அந்த ஆவிய எதுல பண்ணணும்னா அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற. சோ இப்போ நான் இதை வாசிக்கும் போதே உங்களுக்கு ஓடி இருக்கும், ஐயோ எதை சொல்ல போறாருன்னு. நான் எதையுமே சொல்லவே விரும்பல. எதெல்லாம் உங்களுக்கே தெரியும், எதெல்லாம் அழிவுள்ள அலங்கரிப்பு எது, அழியாத அலங்கரிப்பு எது. அப்போ வெளிப்புறமான மாம்சம் நம்ம மெருகேற்ற வேண்டும் என்றால், அழகாய் தெரிய வேண்டும் என்றால், இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு திருமணத்திற்கோ இல்லை ஒரு பொண்ணு பார்க்க போகும்போதோ இல்லை பையன் பார்க்க போகும்போதோ இல்லை ஒரு நிச்சயத்திற்கோ ஒரு ஏதோ ஒரு காரியத்திற்கு நம்ம எவ்வளவு மெனக்கெட்டு நம்மை ரெடி பண்ண ட்ரை பண்றோமோ, நம்ம ரெடி பண்ண அலங்கரிக்க ட்ரை பண்றோமோ அதை விட அதிகமாக உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதிதாக ட்ரை பண்ணணும். ஸோ பொறுமையா போனாலும் உங்களுக்கு அந்த அர்த்தத்தை கொண்டு வருவதற்காகத்தான் கடகடவென்று போவது அவசியம் அல்ல. ஏன்னா நம்ம போறோம், ஒரு ஜிம்முக்கு போய் சேர்றோம், ஒரு அமௌண்ட்டை கட்டுறோம், டெய்லி மசில் பண்றோம், நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்றோம், எது தேவையோ அதெல்லாம் பண்றோம். எதுக்காக பண்றோம்? சட்டை போட்டா நல்லா இப்படி நிற்கும் போது தொப்பை தெரியக்கூடாது. இந்த கட்டை போட்டு இந்த சுடிதாரை போடும்போது எதுவுமே இப்படி நிற்கும் போது எதுவுமே நமக்கு தெரியக்கூடாது. நம்ம நடக்கும் போது இப்படி வரக்கூடாது, இப்படி இருக்கணும்னு. ஏன்னா வெளிப்புறம் புறம்பான இந்த மாம்சத்தை அலங்கரிக்க ஜிம்முக்கு போவோம், டயட் இருப்போம், ஆண்டவர் நல்ல வளமான சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிட. ஏன்னா வெளிப்புறத்திற்கு பாஸ்டிங் போடுனா வர மாட்டோம். ஆனா வெளிப்புறத்தை அழகுபடுத்த, ஏமா சாப்பிடுமா, நான் காலையில சாப்பிடறது இல்லை. ஏன் இல்ல காலையில சாப்பிட்டா உடம்பு ஓடுது, எப்படி பாஸ்டிங் பேருக்கு ஒரு நாள் சாப்பிடாமாங்க 2 பஜ்ஜி விட்டு போலாம் அப்படின்னு. அப்போ உடம்பு ஊதி புறம்பானது அசிங்கமா தெரியும் போது என்ன நடக்கும்? டயட் பிளான்ல போவோம். என்ன பிளான்ல போவோம்? டயட் பிளான்ல போவோம். நல்ல ஒரு டயட்டை நம்ம ரெடி பண்ணா தான் இந்த இடம்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் போட முடியல, பழைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வீட்டில் புதுசாக எடுத்து ஒரு வாட்டி தான் போட முடியலன்னு இடுப்பு நிக்கல பாஸ்டர், பேண்ட் 2000 ரூபாய்லாம் வேதனை போடுவோம். புறம்பே அழகா, அந்த அழகா இருக்கணும் என்பதற்காக எவ்வளவு மெனக்கட வேண்டுமோ அவ்வளவு மெனக்கடுவோம். நம்மளாம் முன்னாடி என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டோம், ஏதோ டிவி இருந்தா பார்ப்போம், இல்லை அப்படியே படுத்துருவோம். இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட வேலைகள், முல்தானி மெட்டி, போடு சட்டி, 2 குட்டி மொட்டின்னு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி மூஞ்சில திடீர்னு யாருன்னா போயிட்டாங்கன்னா அந்த அளவிற்கு முகத்தை தப்புன்னு சொல்ல ரைட்டனும் சொல்லல. ஆனா எல்லாத்தையும் பூசிக்கிறோம். எதுக்கு? அழகா தெரிவதற்கு. எல்லாம் பூசி முடிச்சுட்டு கொஞ்சம் நைட் கிரீமும் போட்டுக்கிறோம். திடீர்னு ஏதோ கண்ணுக்கு தான் உருவான்னு பார்த்தா இல்ல சீரம், அடி சீரம். எதுக்கு? அழகு இருக்கு. சரி, அதெல்லாம் கூட விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முட்டை தோலை எதுக்கு கீழே போட மாட்டேன்னு கேட்டா அதை கூட அரைச்சி, முன்னாடிலாம் வாழைப்பழம் சாப்பிட்டு என்ன பண்ணும் தோலை, இப்போ அது மிச்சில போட்டு அரைச்சி மூஞ்சில. கொரோனா டைம்ல அவன் தக்காளியில கேரட்டில் இருந்தா இதுங்க பேக்கு போறதுக்கு தக்காளி வாங்கி போயிட்டு, முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை எங்க அப்படி இல்லை மூஞ்சில போட்டு அரைக்குதுங்க மூஞ்சிலே ஜூஸ். அப்ப இதெல்லாம் பண்றது தப்பா ரைட்டான? அதுமே இட்ஸ் ஆல் அப் டு யூ. கர்த்தர் படைத்த படைப்புகளை எடுத்து நீங்க உங்க முகத்துல சேர்த்து. ஏன்னா எதுக்கு ஐடென்டிட்டி, நம்முடைய அடையாளத்தை பார்க்கும் பொழுது இவன் கருப்பானவனாக அல்ல, இவன் கலரா இருந்தாலும் கேவலமானவனா அல்ல, பார்த்தாலே கலையானவனாய் தெரிவதற்காக, கலையானவளாய் தெரிவதற்காக, அழகாய் தெரிவதற்காக நாம் எல்லாவற்றையும் பூசிக்கொள்கிறோம். சாப்பிட்டோமா படுத்தோமான்னு இல்லாம நம்ம அழகை பேணிக்காக மெனக்கெட வேண்டிய அவசியத்துக்குள் வந்து விட்டோம். ஏன்னா புறமானது பிசாசு பார்த்து கொண்டே இருக்கிறான், அகத்தின் அழகை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அகத்தை வளர்த்தால் உன் முகம் தன்னாலே உமது முக பிரகாசம். அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை உட்கொண்டு
அது உன் உள்ளத்துக்குள்ளே போகும் பொழுது அது ஒரு பிரகாசத்தை உன் முகத்திலே கொடுக்கும் பாருங்க. அழிவில்லாத அலங்கரிப்பு. இப்போலாம் ஒயிட்ஸுக்கே அலங்காரம், பெரிய அலங்காரம் வந்துருச்சு. ஓகே, நல்ல, தப்பே சொல்ல, எல்லா அலங்காரத்தையும் நான் தப்பு சொல்லவில்லை. நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஈக்குவலா உள்ளான மனுஷனை அலங்கரிக்கிறீர்களா இல்லை என்பதுதான் என்னோட கேள்வி. கிறிஸ்துமஸ் எத்தனை மணி? காலைல 5 மணிக்கு ஆராதனை, 4 மணி வரைக்கும் ரெடியா வரீங்க நைட்டு. அல்லேலூயா. 5 மணிக்கு ஆராதனைனா 10 மணிலேருந்தே ஐனிங் டைனிங் பைனிங் எல்லாம் தேர்த்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு 12 மணி தூக்கம் இல்லாமல் உட்காந்துன்னு சில பேர் இப்படியே தூங்குவாங்க போல. ஏன் கேட்டா பேக் போட்டிருப்பாங்க. இப்படியும் திரும்ப முடியாது. நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன்னு தூங்கும் போது கூட கர்த்தரையை நோக்கி பார்ப்பாங்க. அது 2 மணிக்கு எழுந்து கழுவிட்டு திருப்பி 3 மணிக்கு இன்னொரு பேக்கை போட்டு படுத்துட்டு திருப்பி 4 மணிக்கு எழுந்து கழுவிட்டு 5 மணி ஆறாவதுக்கு 6:30 மணிக்கு வருவோம். நைட்லாம் தூங்காமலே. அப்போ நான் என்ன பண்ணணும், முன்னாடி நாள் நைட்டு நீங்கள் கடன் வாங்கிக்கிட்டு அதுலேருந்தே நீங்கள் ரெடியாக ஆரம்பிச்சாதான் 5 மணிக்கு வர முடியும். அழியாத அலங்கரிப்பு தான் அவசியமே தவிர அழிவுள்ள அலங்கரிப்பு என்னதான் நீ பேக்கு போட்டு வந்தாலும், என்னதான் தக்காளியும் ஆரஞ்சியும் கேரட்டும் அரைச்சி மூஞ்சில ஊத்துனாலும் 4 மணி நேரம் வெயில நின்னா மூஞ்சில 2 லிட்டர் எண்ணெய் அழகா வழிந்து ஓடும். அல்லேலூயா. அது கர்த்தருடைய படைப்பு. ஓடி ஓடி உடைச்சாலும் ஓட்டுறதுதான் ஓட்டம், நிக்கிற சாயம் தான் நிக்கும். ஒரு அரை மணி நேரம் ஏசி ஆஃப் ஆகி கரண்ட் போச்சுன்னா உன் முக பிரகாசத்தை நீயே கண்ணாடியில பார்ப்பாய். அப்போ அழகுபடுத்துவது தப்பு சொல்லவில்லை, அதற்கு ஈக்குவலாக உள்ளான மனுஷனை அழகுபடுத்துகிறாயா என்பதை தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. You have all your rights. நீங்க அழகுபடுத்திக்கோ, உன்னை திறமை வச்சுக்கோ, உன்னை நல்லா பிரசன்ட் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை. அதுக்கு அழுக்க வர முடியாது, குளிக்காம வர முடியாது, கரையால வர முடியாது. 2 லிட்டர் எண்ணெயோட பக்கெட்ல இல்லைங்க, மூஞ்சிலே சில பேர் வருவாங்க. சபைக்கு வரும்போது பிரசன்டபிளா வாங்க. அல்லேலூயா. எப்படி வரணும்? பிரசன்ன பார்த்த உடனே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு முக பிரகாசம் இருக்கணும். அப்ப இவங்க ஜெபிக்கிறவங்கன்னு காட்டணும். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும். நல்ல சூப்பரான ஒயிட். அந்த ஒயிட்டை பார்த்தீங்கன்னா மதர் ஷாலையும் கிடைக்காது, ஃபாதர் ஷாலையும் அவ்வளோ அழகான ஒயிட்டை போட்டுக்கிட்டு நல்லா ரீத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா நீட்டாக ப்ரெசன்டபிளா வந்துட்டுங்க. அழிவுள்ள எல்லா விதமான வஸ்துக்களையும் தரித்து கொண்டு எல்லா விதமான புறம்பே என்னென்னலாம் அழகுபடுத்தணுமோ அதெல்லாம் பண்ணி அழகா வந்து உட்காந்துட்டீங்க. எல்லாத்தையும் வந்து உட்காந்துட்டு நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கும் போது யாராவது ஒருத்தர் கால் அப்படி மெரிச்சிட்டாலோ இல்ல உங்க கையை தட்டிட்டாலோ வரும் பாருங்க உங்களுக்கு ஒரு கோவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்க காலை மெரிச்சதுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படி சொல்லுவீங்களா? தட்டிட்டாங்க பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா தான் அழியாத அலங்கரிப்பு உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி திரும்பி அப்படி தட்டினதுக்கு ஈக்குவலா ஒரு பெரிய அம்பான வார்த்தையை ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. சறுக்குன்னு போய் குத்தும். அது வந்து இரும்பு இல்ல, பெரிய பெரிய உலகம் மலையவே அப்படியே துருவி உள்ள போய் அந்த பக்கம் வந்துடும். அவ்வளோ பெரிய வார்த்தையை ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. அல்லேலூயா. நீ முட்டி போட்டு 50 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் உள்ளான மனுஷன்ல பிரியமா இருக்கவே மாட்டார். எல்லாரும் இந்த காணிக்கு பட்டி எவன் கை விட்டானோ அவனை சித்திரங்க. நான் எதுக்கு ஆசீர்வதிக்கிறேன். அந்த மாதிரி இடத்துக்கு கர்த்தர் அந்த மகனை இதுக்கப்புறம் தள்ளவே கூடாது, அந்த மகளை தள்ளவே கூடாது. கர்த்தருடைய மன்னிப்பு அவங்க கிட்ட போய் சேரட்டும். மன்னித்ததினாலே நான் சந்தோஷம் அடைந்து விட்டேன். மன்னிப்பு வாங்கினதுனாலே அவரால் சந்தோஷமா இருக்கவே அவர் கர்த்தர்கிட்ட இரக்கம் பெறணும். உள்ளான மனுஷன் குத்தம். ஏன்னா உள்ளான மனுஷன் கர்த்தருடையது. உன்னத்தான் சொல்றாருன்னு உருவினே இருக்கும் இப்போ. அல்லேலூயா. அப்ப அந்த உள்ளான மனுஷன் என்ன பண்ணுவான்? நீ ஒழுங்கா போய் இப்போதே அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ள இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லும். புறம்பே சொல்ல பரவாயில்ல விடே பாத்துக்கலாம், அப்படியே எவ்வளவு பண்ணிட்டோம் இதுன்னு சொல்லும். ரெண்டுமே போராடும். இதுக்கும் அதுக்கும் என்னைக்குமே போராட்டம் தான். ரெண்டுத்துக்கும் சரியான போராட்டம் உண்டு. நம்ம எதுக்கு தீனி போடுறோமோ அது ஜெயிச்சிரும். நம்ம எதுக்கு தீனி போட போகிறோம்? உள்ளான மனுஷனுக்கா இல்ல வெளியான மனுஷனுக்கா? இந்த ஈக்குவாலிட்டி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ ஐடென்டிட்டி புது சிருஷ்டியாக காணப்படுகிறோம். ரெண்டாவது இருதயத்துல மறைந்திருக்கிற குணமே அந்த ஆவி. உள்ளான மனுஷன் யாரு? இருதயத்துல மறைந்திருக்கிற ஆவி. அந்த மறைந்திருந்து என்ன பண்ணுனா அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும். அது ரெண்டும் நமக்கு இருக்கா? அவ்வளவுதான் கேள்விக்குரிய. சாந்தமும் அமைதலும். அந்த ரெண்டு அழியாத காரியம் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்முடைய உள்ளான மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானவனா இருப்பான். அப்படி இல்லைன்னா பிரியமா இருக்க முடியாது. அல்லேலூயா. வாசிங்க ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. அல்லேலூயா. முதலாவது அது அந்த உள்ளான மனுஷன் கர்த்தருடைய உள்ளான மனுஷன் தேவனுடைய புது சிருஷ்டியா இருக்கிறான். இரண்டாவது
இருதயத்துல மறைவான குணமா இருக்கிறது. மூணாவது வாசிங்க, ஆவியானவர் தாமே. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய பேசுற கம்யூனிகேஷனா இந்த உள்ளான மனுஷன் காணப்படுகிறது. தேவன் இடைப்படுகிற ஆவியாய், தேவன் இடைப்படுகிற ஒரு காரியமாய் இந்த உள்ளான மனுஷன் காணப்படுகிறது. தேவன் விரும்புகிற காரியத்தையோ, தேவன் தெரிவிக்கிற காரியத்தையோ, தேவன் யார் மூலியமாய் தெரிவிக்க வேண்டும் என்றால் ஊழியக்காரர் மூலியமா தெரிவிக்கிறார். அநேக காரியங்கள் உண்டு தேவன் அறிவிக்கிற காரியம். ஆனா கம்யூனிகேஷன், ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களோடு பேச விரும்பினால் உள்ளான மனுஷன் தான் உங்களோடு பேசுவான். கர்த்தருடைய பேசுகிற கருவியாய் உள்ளான மனுஷன் காணப்படுகிறது. வாசிங்க 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும். சோ அவர் சொல்ற பூமிக்குரிய கூடாரம் எது? நம்முடைய வீடை சொல்லவர், நம்முடைய சரீரத்தை சொல்கிறார். இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இந்த சரீரம் அழிந்து போனாலும் உள்ளான மனுஷன் பரலோகத்திலே. சோ உள்ளான மனுஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியல் ஐடென்டிட்டி என்னன்னா பரலோகத்தின் கைவேலையாகிய நம்முடைய உள்ளான மனுஷன். வாசிங்க 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண் பாண்டம் என்பது வேறொன்றுமில்லை, நம்முடைய சரீரமாகிய மண் பாண்டத்தில் தான் உள்ளான மனுஷன் என்ற பொக்கிஷத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். வாசிங்க தொடர்ந்து. ம் 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 இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர். அல்லேலூயா. அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்கறதுக்கு ஏதுவாக ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இதுதான் நம்முடைய தீமை. இதுக்கு மேல இந்த வசனத்தை நம்ம வச்சிருக்கோம். அந்த வசனத்தை நீங்க படிச்சுட்டு வந்தா அழகா இந்த கஷ்டத்துடைய ஆன்சர் கீழே முடியும். அல்லேலூயா. இந்த பொக்கிஷமாகிய உள்ளான மனுஷனை ஆண்டவர் இந்த மண் பாண்டம், மனுஷர்கள் யாரு? இந்த சரீரம் என்னது? மண் பாண்டம். இந்த மண் பாண்டத்துல பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார். அப்போ உள்ளான மனுஷன் யாரு? தேவனால் கொடுக்கப்பட்ட பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. கர்த்தரால் கொடுக்கப்படுகிற பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. இட் இஸ் a treasure. நல்ல ட்ரெஷர் அது. அந்த பொக்கிஷத்தை நம்ம எப்பவுமே பெற்றுக்கொள்ள. நம்ம நிறைய நேரத்தில் இந்த உள்ளான மனுஷனை கவனிக்கிறதே கிடையாது. உள்ளான மனுஷனுக்கு டைம் கொடுக்கறதே கிடையாது. உள்ளான மனுஷனை தேற்றுகிறதே கிடையாது. உள்ளான மனுஷனுடைய வார்த்தைக்கு நடக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. அப்போ உள்ளான மனுஷன் யார்? இந்த சரீர மனுஷன் யார்? ஏன் உள்ளான மனுஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். வாசிங்க லூக்கா 16வது அதிகாரம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அந்நூதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்தனம் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்தான். துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. சோ இந்த நம்ம நிறைய நேரம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம். நமக்கு வேதனை, நமக்கு சோதனை, நமக்கு வலி எல்லாம் எதுல இருக்குது? சரீரத்தில் இருக்குது.
ஸோ சரீரத்துல தான் நமக்கு எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க, எதுல பாக்குறீங்க? கண்ணுல இருந்து பாப்பீங்க. நான் பேசுறது எப்படி கேட்கும்? காதுல கேட்கும். ஸோ நான் சொல்லுவது வாயில, பார்ப்பது கண்கள்ல, கேட்பது மூச்சு விடுவது மூக்குல, இதெல்லாம் சரீரம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேதனை ஏற்படுகிறது, இல்ல அடித்தாலோ சுட்டாலோ மழை பெய்தாலோ ஒரு உணர்வு ஏற்படுவது எதுல? சரீரத்துல. அப்போ ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி முக்கியமா, ஆத்மா முக்கியமா, சரீரம் முக்கியமா? ஆவி ஆத்மா முக்கியம். அல்லேலூயா. அப்போ ஆவிய இப்போ மரித்ததுக்கு அப்புறம் ஆவி எங்க போகுது, சரீரம் எங்க இருக்கும்? வேதத்தின் படியே போவோம். வாசிங்க. அதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளணும்? இருதயம் உள்ளான மனுஷன் வாசம் செய்கிற இருதயத்துல தான் மறைவான குணமா யார் இருக்கா? உள்ளான மனுஷன். அப்போ இருதயத்தை எல்லா விதமான காவலோடு, சோ இருதயத்துல நினைக்கிற எல்லா விஷயமும் பிரச்சனை. கர்த்தர் வெளிப்புற தோற்றத்துல, இந்த புறமான தோற்றத்துல வாசம் செய்கிறவர் அல்ல. நீங்கள் ஆலயமா இருக்கிறீர்கள், அந்த ஆலயத்துல நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்னார்ல, அது நம்ம பாக்கெட்லயா, இல்ல கண்ணுலயா, இல்ல கால்லையா, கையிலையா, நம்ம உடம்புலையா? கர்த்தர் வாசம் செய்வது உள்ளான மனுஷன் இருக்கிற ஆலயத்துல தான். சோ இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலா, நம்ம ஆவிக்குரிய ரீதியாய் பார்க்கும்போது தேவன் வாசம் செய்கிற இடம் உள்ளான மனுஷன் இருக்கிற இடம். அப்ப அந்த உள்ளான மனுஷன்ல தான் கர்த்தர் எல்லாத்தையும் உணர்த்துவாரு, செய்வாரு. அவர் ஆலயமா விரும்புவதும் அதுதான். அப்போ அதை பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லா விதமான காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது. ஏன் வாசிங்க. அது நின்று, அல்லேலூயா, அதிலின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நீங்க இதெல்லாம் வீட்டுல போய் படிச்சீங்கன்னா அவ்வளவு அழகா தெளிவான வசனங்களா இருக்கும். ஹல்லேலூயா. வாசிங்க. பிரசங்கி 12:7. இவ்விதமாய், ஹல்லேலூயா, நம்ம சரீரமாகிய மண்பாண்டம் என்ன பண்ணும்? பூமிக்கு திரும்பும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷனுடைய உயிர் பிரிந்து போகுமானால் மண்ணானது மண்ணோடு போகும், ஆவியானது தேவனோடு போகும். அல்லேலூயா. மண்ணான மனுஷன் மண்ணோடு போகும் பொழுது உள்ளான மனுஷன் உள்ளே போவது கிடையாது. தேவனோடு ஆவி போகும் பொழுது உள்ளான மனுஷன் தேவனோடு சஞ்சரிப்பான். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப லாசருக்கு வாங்க. வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். லாசருவும் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். அப்போ சரீரம் வேதனைக்குரியதா இருக்கிறது. உங்களை அடிக்க வேண்டும் என்றால், துன்புறுத்த வேண்டும் என்றால், உங்களை ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால், இல்ல ஏதாவது பண்ணா உங்க சரீரத்துக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அடித்தால் வலிக்கிறது, மழை பெய்தால் நனைகிறது, வெயில் பட்டா ஒரு மாதிரி ஆக, எல்லாமே எங்க நடக்குது? சரீரத்திலே நடக்கிறது. இப்போ சரீரத்திலே பருக்களோடு இருக்கிறவன் யாரு? லாசரு. சரீரத்தில் ஆசீர்வாதமா இருப்பது யாரு? ஐஸ்வர்யவான். ரெண்டு பேரும் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். அல்லேலூயா. அழகான கிரீமை போட்டு, அழகான தெளிவான ஒரு அருமையான நல்ல வஸ்துக்களை தைத்து, நல்ல இருக்கிறதே பெஸ்ட் இட்டாலிக்கன் ஃபேப்ரிக், ஜெர்மன் ஃபேப்ரிக்னு ட்ரெஸ் எல்லாம் கோட்டெல்லாம் தைச்சி போட்டு அவரை அழகா உட்கார வச்சு, அவர் ஆவி மாத்திரம் பிரிஞ்சு போச்சுன்னா அவருக்கு அடிச்சா வலிக்குமா? என்ன பாரு நீங்க போய் அவர்கிட்ட சொன்னாலும் அவர் பாப்பாரா? அவரை மண்டையிலே 2 கொட்டு கொட்டுறீங்க. நீ தூங்குறது என்ன பண்ண, நானும் 2 கொட்டு கொட்டுறீங்க. அவருக்கு வலிக்குமா? அப்படியே பொழந்த மணிக்கு நீ என்ன பண்ண பாரு, நான் பொழந்துட்டேன் பாரு அப்படின்னு அடிச்சீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அமைதியா சாந்தமா அழியாத வஸ்துக்களாகிய சாந்தமும் அமைதியிலையும் தரித்து கொண்டிருப்பார். இப்ப நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, வலி சரீரத்துக்கா ஆவிக்கா? ஹலோ, அதானே சரீரம் வலிக்கும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. வலி சரீரத்திற்கா இல்ல ஆவிக்கா? ஹல்லேலூயா. கூடை விட்டு
நம்முடைய மாம்சம் என்கிற மண்பாண்டம் மண்ணிலே விழுந்த உடனே, ஆவி உள்ளான மனுஷன் தேவனிடத்தில் சென்ற உடனே, நீங்கள் அவரை அடிக்கிறீர்கள், அவர்கிட்ட பேசுறீங்க, அவர்கிட்ட போயிட்டு அன்பே ஆர் உயிரே நான் உன்னை விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா கூட அவர் கையை புழக்க முடியாது. மண்ணானது மண்ணுக்கே சென்று விடும். அவர் உயிரோடு இருக்கும் போது அவர் எவ்வளவோ பாசத்தை குட்டி, மகளே மண்ணே அன்பே ஆர் உயிரேன்னு எவ்வளவோ பேசியிருப்பாரு. அப்பெல்லாம் மதிக்கவே மதிக்காது. அல்லேலூயா. செத்து போனதுக்கு இருக்கேன் சீமானே, என் அந்த மானே, என் இந்த மானேன்னு சாவல போயிட்டு கதறும். அவருக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு எழுந்திருக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா, துப்பாக்கி அவர் கையில் கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்டாட்டியை தான் தண்ணி கேட்டனடி, சாவறதுக்கு முன்னாடி தண்ணி போய் எடுத்துக்கணும்னு சொன்னியே, இப்போ என்ன சொல்ற என் சீமானே. நீங்க என்னத்தான் இருந்தாலும் சரீரமும் ஆவியும் ஒன்னா இருக்கும் போதே அதை செஞ்சிருங்க. அல்லேலூயா. உள்ளான மனுஷன் வீக்காயி இங்க அவர் மேல போயிட்டாரு, வெறும் சரீரத்தை வச்சு ஒண்ணுமே. இப்போ என்னுடைய கேள்வி எல்லாம் உங்ககிட்ட என்னன்னா, வலி சரீரத்திற்கா இல்ல ஆவிக்கா? சரீரத்துக்கு தான் வலி. இப்போ இன்னும் உங்களுக்கு ரிஃபைன் பண்ண வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து ஐஸ்வர்யவானும் மரித்து, ஹல்லேலூயா, அந்த வாழ்ந்த நாட்கள் எல்லாம் ஐஸ்வர்யவான் எல்லா வஸ்துக்கள், எல்லா அழகு காரியங்கள், எல்லா விதமான சாதனங்களையும் போட்டு அழகுபடுத்தி தன்னை அழகாய் மேன்மைப்படுத்தி கொண்டான் ஐஸ்வர்யவான். பருக்களாலே, உலகத்தில் இருக்கிற கரைகளாலே, பிரச்சனைகளாலே, போராட்டங்களாலே அந்த தரித்திரன் அங்கே வாழ்ந்து வந்தான். ஆனால் அவனுடைய உள்ளான மனுஷன் தேவனுக்குள்ள திடமாய் இருந்தபடினாலே ஆபிரகாமின் மடியிலே போய் சென்றான். ஐஸ்வர்யவான் புறமான மனிதனுக்கு நிறைய காரியத்தை செலவு பண்ணினாலே அடக்கம் பண்ணப்பட்டான். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போல அடக்கம் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். மரித்தவர்கள் யாவரும் அடக்கம் பண்ணப்படுவார்கள். அடுத்து வாசிங்க. ஹலோ. இப்போ லாசரு மரித்து விட்டான், ஐஸ்வர்யவானும் மரித்து விட்டான். ரெண்டு பேருடைய உடல் எங்க இருக்குது? மண்ணிலே அடக்கம் பண்ண பட்டு விட்டது. இப்போ ஆவி, ஆத்மா, சரீரம், கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் சரீரத்தில் இருக்கிறதா இல்ல ஆவியில் இருக்கிறதா? சரீரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கண்ணு, மூக்கு, வாய், காது, அவனுடைய உடம்பு, அவனுடைய எல்லா அவயங்களும் மண்ணிலே புதைக்கப்பட்டு விட்டது. இப்போ அவனுடைய ஆத்மாவும் ஆவிய மாத்திரம் எங்க போயிருக்கு? பாதாள தண்டையிலே போயிருக்கு. இப்போ பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, அல்லேலூயா, இது ஒரு உதாரணமாச்சே, இது ஒரு இது அப்படி நம்ம போயிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் அந்த உதாரணத்துல தான் பெரிய பெரிய சாதாரண அசத்தியமான காரியங்களை உள்ள வைப்பார் வெளிப்பாடா. அங்க பாத்தீங்கன்னா வேதனைப்படுகிற போது எப்படிங்க முடியும்? எப்படி முடியும்? அதான் புதைச்சாச்சு. பூமியில புதைச்ச கண்ணை எப்படி அங்க போய் நிற்கும்? இப்பதானே சொன்னீங்க, சரீரத்துல கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய், அவயங்கள் எல்லாம் எங்க இருக்கு? ஆவிக்கு வழியா சரீரத்துக்கு வழியா? மறுபடியும் உங்களுக்கு இன்னும் புரியல, மறுபடியும் சொல்றேன். சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. அவன் வாழ்ந்த இடத்திலே அவருடைய ஜனங்களால அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அந்த அந்த தரித்திரவனுடைய ஆவி ஆபிரகாமுடைய மடியிலே சென்று விட்டது. இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போய்விட்டான். பாதாளத்துல இருந்து அவன் என்ன பண்றான்? பொறுமை வேதனைப்படுகிற போது. அப்போ அவனுக்கு வேதனை இருக்கு. ஆவிக்கு உயிர் இல்லை, ஆவிக்கு கால் இல்லை, கையிலே, மூக்கிலே, வாயிலே எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா அவன் வேதனைப்படுகிறான். தன் கண்களை, இல்லாத கண்ணை எப்படி ஏறெடுக்கிறது? அப்போ சரீரத்தில் இருக்கிற கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் நம்ம வைக்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் உண்மையான உருவம் உள்ளான மனுஷனுக்குள்ளதான் இருக்குது. உள்ளான மனுஷனுக்கு கண்ணுண்டு, காதுண்டு, எல்லாம் உண்டு. வேதனை வருவது ஆவிக்கு தான் தவிர மேல இருக்கிற சரீரத்துக்கு கிடையாது. ஆசிங்க. தூரத்திலே ஆபிரகாமையும் இறங்கி மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில், அல்லேலூயா, புறமான மனுஷன்ல என்னென்னலாம் நீ அனுபவிக்க வேண்டுமோ எல்லாத்தையும் அனுபவிச்ச. வாசிங்க. அவன் உள்புறமா வெளிப்புறமா எல்லா தீமைகளையும் அனுபவிச்சான். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அல்லேலூயா.
வெளிப்புறமான மனுஷனுக்கு நீ அள்ளி அள்ளி கொடுத்தனா உள்புறமான மனுஷன் ஒரு நாள் உங்களை வேதனைப்படுத்த வாசிங்க. கடந்து போகவும் பெரும் பிளப்பு உண்டாகப்பட்டிருக்கிறது என்றான். உண்டு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வாசிங்க. அல்லேலூயா. நம்ம பேசுற இந்த மோசே கால கொடுக்கப்பட்ட ஆகமங்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் செவி கொடுக்காத எந்த ஜீவியமும் மரித்தோர் வந்து யாராவது ஒருத்தர் திரும்பி அனுப்புனா கூட அது நம்பவே நம்பாது. அல்லேலூயா. அப்போ நம்ம இருக்கிற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, வலி சரீரத்திற்கா ஆவிக்கா? இல்ல பாஸ்டர், ரெண்டுத்துக்கும் கண்ணு உண்டோ, ரெண்டுத்துக்கும் வெள்ளிக்கும், ரெண்டுத்துக்கும் அப்படின்னா நான் என்ன கேட்குறேன், அந்த ஆவி போனதுக்கு அப்புறம் அந்த கூட நீங்க ஏதாவது பண்ணி ரியாக்ஷன் கொடுக்க வச்சீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு தான் வலின்னு. ஆவிலையும் கண்ணு இருக்கு, மாம்சத்திலையும் கண்ணு இருக்கு. மாம்சத்திலே கொடுக்கப்பட்ட சரீரபூர்வமான இந்த அவயங்கள் எல்லாம் வேலை செய்வது உள்ளான மனுஷன் இயங்குவதனால தான். அந்த உள்ளான மனுஷன் தான் தேவனுடைய சாயல். அல்லேலூயா. மனுஷனை தேவ சாயலாக படைத்தார் என்று சொல்றோமே, அது வெளிப்புறமான இந்த மனுஷனை கிடையாது, உள்ளான மனுஷனை தான் சொல்றாரு. எல்லாரும் தேவ சாயலால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கேட்பீங்க, ஆண்டவர் சாயல் சொல்றாரு, நான் ஒரு மாதிரி இருக்கேன், அவன் ஒரு மாதிரி இருக்கான், இவ்வளவு தான் இருக்கும், அவ்வளவு பெருசா இருக்கிறான், அவன் வெள்ளையா இருக்கிறான், கருப்பா இருக்கிறான், அரபியர்கள் அழகா இருக்கிறாங்க, ஆங்கிலேயர்கள் அழகா இருக்கிறாங்க, நாங்க மட்டும் கரையில இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லி கேட்பது நிறைய பேர் கேட்டிருக்கேன். கடவுள் நாங்க போய் ஒண்ணு கேட்போம், நான் கூட ஏதோ பெரிய கேள்வி கேட்போம், என்ன ஏன் அவங்க எல்லாம் வெள்ளையா இருக்கிறாங்க, நாங்களாம் ஏன் கருப்பா இருக்கிறோன்னு. ஆண்டவருக்கு வேற வேலையே இல்லை, வேற கொஸ்டினே அவருக்கு எவ்வளோ கேள்வி இருக்கு. அதெல்லாம் விட்டு சொல்றோம், நாங்களாம் ஏன் இப்படி இருக்கோம் பாஸ்டர், நாங்களாம் அவங்களாம் அப்படி இருக்காங்க, நான் கண்டிப்பா இவரு கேட்பேன். நீ எந்த ஜனக்கூட்டத்துல கோடான கோடி ஆட்கள் துதித்துக் கொண்டிருக்கும் போது நீ போயிட்டு ஆண்டவரே ஒரு கேள்வியில் குறிப்பியா? அல்லேலூயா. உன்னுடைய வெளிப்புறம் ஆங்கிலேயரை போல இருக்கக்கூடாது, உன்னுடைய வெளிப்புறம் இத்தாலியனை போல இருக்கக்கூடாது, உன்னுடைய வெளிப்புறம் அழகா இருக்க நீ நினைக்க கூடாது. உள்ளான மனுஷன் இத்தாலியனா இருக்கணும், உள்ளான மனுஷன் ஆங்கிலேயனா இருக்கணும். உள்ளான மனுஷன் அழகா இருந்தான்னா நீ தேவன் கிட்ட போய் நிற்கும் பொழுது அவர் சாயல் உனக்குள்ள இருக்கும். அவரை பார்த்து நீ எதுவுமே ஆண்டவரை தவறாக புரிந்து கொண்டு விட்டேன். இந்த புறமான மனிதன் மண்ணிலே விழுந்த உடனே நீங்க புறம்பா பாக்குற எல்லாமே அழிஞ்சிரும். இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உள்ளான மனுஷன் துக்கப்பட்டா உங்க சரீரம் துக்கப்படும், உள்ளான மனுஷன் அழிஞ்சு போனா நீங்க அழிஞ்சு போயிருவீங்க. உள்ளான மனுஷன் நீங்க கடினப்படுத்துறீங்கன்னா உங்க இருதயம் கடினப்பட்டால் உங்களோட சரீரமும் கடினப்படும். அல்லேலூயா. ஏசாயா 40:29 வாசிங்க. அல்லேலூயா. உள்ளான மனுஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சோ புறமான மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயங்கரமா ஐஸ்வர்யத்துல வளர்ந்து எல்லா திறனையும் எல்லா திறமையையும் எல்லா விதமான காரியத்தையும் போட்டு உலகத்துல பெரிய பணக்காராய் நீ வளர்ந்து நிமிர்ந்து சேரை போட்டு உட்காந்து கால் மேலே காலை போட்டு ஆட்டிட்டு உட்காரலாம், பெரிய சீமானை போல நீங்க வளர்ந்து நிற்கலாம். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. அப்போ நீங்கள் வளர்க்க வேண்டிய ஆள் யாரு, நீங்க வளர வேண்டிய விதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டே இருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் உண்டு, அதாவது உலகத்துல சீக்கிரமா வயசாயிடுவாங்க. ஆனா நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ள அந்த உள்ளான மனுஷனை உன்னத பலத்தால் நிறைச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வயசே ஆகாது. கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிற நாள் வரைக்கும் நீங்க சிறந்து விளங்குவீங்க, நடந்து போவீங்க, இருதயத்துல பிரச்சனை வராது, பிபி வராது, சுகர் வராது. உள்ளான மனுஷன் கர்த்தருக்குள்ள வளருவானால் தேவ வார்த்தையினால. இப்ப நம்ம வெளிப்புறமான மனுஷனை வளர்ப்பதற்கு என்ன பண்றோம், நல்ல புரோட்டீன் சாப்பிட்றோம், நல்ல ஜூஸ் குடிக்கிறோம். சில பேர் டீயை குடிக்கிறதுல கேட்டா ஏதோ சொல்லுவாங்க, அவங்க ஜூஸ் தான், டீ 10 ரூபாய், ஜூஸ் 60 ரூபாய், பட் 10 பேர் குடிச்சா 600 ரூபாய் ஆயிடுச்சுல. பட் அதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் ஜூஸ் தான் குடிப்போம், ஏன்னா எங்களோட மேனி எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு. கேரட் குடிப்பாங்க, பீட்ரூட் குடிப்பாங்க, ஏபிசி குடிப்பாங்க, பிபிசி குடிப்பாங்க, டிபிசி அப்படி இப்படின்னு குடிப்பாங்க. அதெல்லாம் தவறே சொல்ல. இது எல்லாம் வெளிப்புறத்தை நீங்க கொடுக்குறீங்களே, அதே மாதிரி உள்ளான மனுஷனுக்கும் நீங்க ஏபிசி பிபிசிலாம் இல்ல, வெறும் நம்முடைய வார்த்தையை மாத்திரம் நீங்க கொடுங்க, உள்ளான மனுஷன் உன்னத பலத்தான் வளருவான்.
ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கழுகை போல பறப்பீங்க. 70 வயசுல எப்படி பறக்க முடியும்? 70 வயசுல எப்படி நடக்க முடியும்? உள்ளான மனுஷன் புது பலத்தோடு இருப்பானால், புதிதா இருப்பானால் உங்களால நடக்க முடியும். That is the power of the word. தேவ வார்த்தையோட வல்லமை அதுதான். நீங்க எதற்கு பலப்படுத்துறீங்க? எதை பலப்படுத்துறீங்க? உங்க வெளிப்புற மனுஷனை பலப்படுத்துனீங்கன்னா உங்க வெளிப்புறம் மட்டும் தான் பலப்படும். பாதாளத்துல அந்த ஐஸ்வர்யவான போல தான் கெஞ்சி நிக்கணும், ஆண்டவரே கொஞ்சோண்டு தண்ணியை கசக்கி புளிஞ்சிய வாயிலே. அவர் சொல்ற, உனக்கும் எனக்கும் பெரிய பிளவு உண்டு, நீ அங்கேயே இரு. நீ பூமியில சந்தோஷமா இருந்த, இங்க என்ன பண்ற? நீ ஏதாவது பட்டுக்கு போனா வேலை போனாரா? வேதனைப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ நாம உள்ளான மனுஷனை என்ன படுத்தணும்னா தேவனுடைய வார்த்தைகளை பலப்படுத்தணும், ஜெபத்துல பலப்படுத்தணும், ஆவியை வளர்க்க தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது வாசிங்க இப்போ அந்த வசனத்தை, ஏசாயா, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் வாசிங்க. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல 2 கொரிந்தியர் 4:16, நீங்க சோர்ந்து போகாமல், சோர்ந்து விழாதபடிக்கு, அல்லேலூயா, நீங்க சோர்ந்து விழாதபடிக்கு ஆத்துமா, அதாவது ஆவி புதிதாக, உள்ளான மனுஷன் புதிதாகிறதுனாலே நீங்க புதிதாகணும். வாலிபர்களோ இடறி விழுவார்கள். அந்த ஆத்துமா, அந்த ஆவி, உள்ளான மனுஷன் என்கிற ஆவி கர்த்தருக்கு காத்திருக்குமே. ஆனால் பாஸ்டர் எப்படி நாங்க இன்னர் மேனை பலப்படுத்துதுன்னா ஒரே விஷயம் தான், we have to wait for the Lord. கர்த்தருக்கு காத்திருக்கணும். இப்போ நீங்க வயசாக கூடாது பாஸ்டர், நாங்களும் ஒரு எப்பவுமே இளமையா இருக்கணும், வாழ்க்கையில திறமா இருக்கணும், ஜெயமா இருக்கணும், நல்ல ஆசீர்வாதத்தை பார்க்கணும், இல்ல அதாவது எந்த கிரீமும் போடாம ஒரு அழகு வரும்ல, அந்த மாதிரி அழகுக்குள்ள நாங்க போகணும், நல்ல கலையா இருக்கணும், வாழ்க்கை தெளிவா இருக்க வேண்டும் என்றால் உள்ளான மனுஷன் கர்த்தருக்குள்ளே காத்திருக்க வேண்டும். திஸ் இஸ் த பிக்கஸ்ட் சீக்ரெட். நீங்க எந்த டாக்டர் கிட்டயும் போய் அழகு பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பண்ணுங்க, தப்புன்னு சொல்ல, பண்றது தப்புன்னு சொல்லல, பண்ணாதீங்கன்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் பண்ற நீங்க உள்ளான மனுஷனையும் பலப்படுத்த தேவையான காரியத்தை செய்தாக வேண்டும் என்று நான் சொல்கிறேன். வாசிங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். யாரு? உள்ளான மனுஷன் கர்த்தருக்குள்ள காத்திருந்து தேவனுடைய கிருபையில நிரம்பும் பொழுது, அனுதினமும் புதிதாக்கப்படும் பொழுது தான் நீங்க ஓடினாலும் கடைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்வடைய மாட்டீங்க. இந்த வசனம்லாம் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க சரீரத்தோடே படிச்சிருப்பீங்க, மாம்சத்தோடே படிச்சிருப்பீங்க. மண் பாண்டத்தை தூக்கி ஓரம் போட்டு விட்டு உள்ளான மனுஷன்ல இருந்த அந்த வசனங்களை படிப்பீர்களானால் தேவ பலன் உங்களுக்கு நிரம்பும். உள்ளான மனுஷன் உன்னத பலத்தால் நிறைந்தான் என்றால் நம்முடைய சரீரம் எதுக்கும் லேக் ஆகாது, நம்முடைய சரீரம் எதுக்கும் வேண்டி நிற்காது, அதுக்கு இதுக்குன்னு தேவையில்லாத இடத்துல போய் நிற்காது, கவலைப்படாது. ஹல்லேலூயா. நாம் ஓடினாலும் நடந்தாலும், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு காத்திருக்கிற உள்ளான மனுஷன், கர்த்தருக்கு காத்திருக்கிற உள்ளங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற இருதயங்கள் கழுகைகளை போல புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்போம். ரொம்ப சோர்வா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு நீ சொன்னா, அப்போ நீங்களே கண்ணாடி முன்னாடி சொல்லுங்க, அப்போ உள்ளான மனுஷன் சோர்வா இருக்கிறான். ரொம்ப அசதியா இருக்கு பாஸ்டர், உள்ளான மனுஷன், இஃப் யூ ஆர் ஸ்ட்ரென்த், உங்களுடைய ஸ்ட்ரென்த், உள்ளான மனுஷன் உள்ளக்குள்ள ஸ்ட்ரென்த் போச்சுன்னா நீங்க அசதி சோர்வுலாம் போயிடும். அல்லேலூயா. நல்லா நீங்க பக்காவா ட்ரெஸ் பண்ணி சூப்பரா இருந்து எல்லாம் ஒரு பிரசன்டபிளா ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, ஆனா இருதயத்துல திடீர்னு ஒரு கெட்ட செய்தி வந்து உங்க காதுல சொல்லிட்டாங்கன்னா அந்த செய்தி எங்க போகும்? அப்போ நீங்க என்னதான் அழகான ட்ரெஸ் போட்டிருந்தாலும் உங்க முகம் அந்த செய்தி உங்களை துக்கப்படுத்தும். அப்ப எப்படி அந்த செய்தி உங்களை துக்கப்படுத்துகிறதோ, அப்ப தேவ செய்தி என்கிற நல்ல வசனங்கள் இதயத்துல போகுமானால் எப்படி உங்க முகம் பிரகாசிக்கும்? அல்லேலூயா. அப்போ நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உள்ளான மனுஷன் பலனடைப்பதால் தான். உள்ளான மனுஷன் பலவீனமா இருந்தானா நம்ம நிர்மூலமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நம்ம நிற்கவும், கிருபையில் இருக்கவும், எல்லாவற்றிலும் கர்த்தருக்குள்ள நிற்கவும், எல்லா நேரங்களிலும் கர்த்தரை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உள்ளான மனுஷனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை என்கிற வசனம் இருந்தே ஆக வேண்டும். இப்போ ஓரளவுக்கு ஐடென்டிட்டி ஆஃப் இன்னர் மேன், உள்ளான மனுஷனுடைய அடையாளத்தை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லாம் முழங்கால் படிடுவோமா? சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கையை தட்டி சொல்லுவோம்.
தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ராஜா. லேசான உபத்திரவம் எங்க மாம்சத்துல, எங்க சரீரத்துல, இந்த மண் பாண்டத்துல ஏற்படுகிற அநேக வலிகளுக்கு காரணம் நாங்கள் ஆவியில துக்கப்படுத்துவதும், எங்களுடைய உள்ளான மனுஷன் நாங்க கேர் பண்ணாம இருப்பதுதான் ராஜா. We are taking care of our inner man. நாங்கள் எங்க உள்ளான மனுஷனை உன்னத பலத்தினால் நிறைத்துக் கொள்ளும்படியாய், என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு போதிக்கும்படியாய், அநேக ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாய் அப்பா, உள்ளான மனுஷன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய், உமக்கு பிரியமானதா இருதயத்துல, நீர் விரும்புகிற இடத்துல, நீர் விரும்புகிற வாசஸ்தலத்துல நாங்கள் காணப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் வந்து விரும்பி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. கிருபை எங்களுக்குள்ள இருக்கட்டும், ஆசீர்வாதம் எங்களுக்குள்ள இருக்கட்டும், தயவு எங்களுக்குள்ள இருக்கட்டும். நாங்கள் புறம்பே அழிந்தும் உள்ளான மனுஷனில் நாங்கள் புதுப்பிக்கப்பட்டும் அனுதினமும் வளரும்படி நீங்க செய்யுங்க ராஜா. உம்முடைய மகிமை நாள்ல, நீர் எங்களுக்கு கொடுத்த நாளில் உம்மிடத்தில் நாங்கள் வரும் பொழுது எங்களுக்கு புறம்பானது அழிந்தும் உள்ளான மனுஷன் கர்த்தருக்குள்ள நிலைக்கும்படி நீங்க செய்யுங்க ராஜா. இந்த கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். வழுவாமல் பாதுகாக்கிற பிதாவுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. நாத்துமாவே முழு வல்லமை, நாத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. லேலுயா லேலுயா.